உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியையும் எண்ணி நீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் 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 எண்ணி நீரே. இங்க பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை வருது. ஆண்டு சொல்றாரு, எனக்கு தெரியாம வாழ்க்கையில எதுவும் நடந்துடாது, பயப்படாத. ஏதாவது நடந்துருமான்னு பயப்படுறீங்க சில பேர். இதை அட்டன் பண்ணியிருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றாரு, இந்த வரியை குறித்து என்கிட்ட பேசினாரு. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஏதாவது நடந்துருமா, பயப்படாதீங்க, நடக்காது. அவருக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில எதுவும் நடந்துடாது, கவலைப்படாதீங்க. அவருக்கு தெரியாம உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாதுங்க. ராஷா தரா மணலா ரியாதிரி ஆந்தரா ரியாந்தரா. அவருக்கு தெரியாம உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ₹1 காசு கூட குறையாதுங்க. பிசாசு உங்க பணத்தை திருட முடியாதுங்க. அவருக்கு தெரியாம உங்க சரீரத்துல எந்த வியாதியும் வர முடியாதுங்க, வர விட மாட்டாருங்க. உங்க சரீரம் அவரோட கண்ட்ரோல்ல இருக்குங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவரின் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. ஹோரா தரா மனரா ஷே ரியாந்தரா பலதுரியாந்தரா. ஒரு பொக்கிஷம், கிறிஸ்துவாகிய பொக்கிஷம் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு ரகசியம் சொல்றேன், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு பேங்க்குக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் தெரியுமா? எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கும் தெரியுமா? எத்தனை செக்யூரிட்டி இருப்பாங்க தெரியுமா? அது எப்படி பில்டப் பண்ணிருப்பாங்க தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. செக்யூரிட்டி இருப்பாங்க, அலாரம் சிஸ்டம்லாம் இருக்கும்.
சிசிடிவி கேமராலாம் சுத்தி இருக்கும். ஏன்னா உள்ள பொக்கிஷம் இருக்குப்பா, உள்ள பொக்கிஷம் இருக்கு, உள்ள பணம் நகைகள் இருக்கு பேங்க்ல. அதை யாரும் திருடிடக்கூடாது, கொள்ளையாடிடக்கூடாது. சாதாரண நகை பணத்துக்கு அந்த பாதுகாப்பு வைக்கிறாங்கன்னா, பிரியமானவர்களே, நீங்கள் விலையேற பெற்றவர்கள், கர்த்தரால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். காக்கை குருவிகளை காட்டிலும், காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். கிறிஸ்து உங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். உங்களுக்காய் உயிரையே கொடுத்த ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தின் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். இந்த உலகம் ஒரு பேங்க் அந்த அளவுக்கு பாதுகாக்குதுன்னா, நான் சொல்றேன், பரலோகம் அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் உங்களை பாதுகாப்பது எவ்வளவு நிச்சயம். நீங்க ரொம்ப ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. ஒரு பேங்க்குக்கு இருக்கிறத காட்டிலும் ஒரு நாடு சொல்லுங்க, ஒரு நாட்டுக்கு எவ்வளவு பாதுகாப்பு. ஆர்மி ப்ரொடெக்ஷன் என்ன, விமானப்படை பாதுகாப்பு, கப்பற்படை பாதுகாப்பு, தரைப்படை பாதுகாப்பு. அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஏவுகணைகள், என்னென்ன ராக்கெட்டுகள் பாதுகாக்கிறதுக்கு, அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த நாட்டு ஆர்மியில அவ்வளவு கண்ணும் கருத்துமா இரவும் பகலும் பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏசப்பா சொல்றாரு, டேய், நான் உன்னை இரவும் பகலும் தூங்காம உறங்காம உன்னை நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ விசேஷமானவன். ஓ ராசாந்தலாமான, நீ விலையேற பெற்றவன். ரியாந்தராமான, ஓ நீ ஒரு பொக்கிஷம். ரியாஷாதரியா, கடவுளின் பிள்ளை நீ. ராதரா செடிரியா, கடவுளின் பார்வையில விலையேற பெற்றவர்கள் நீங்கள். கடவுள்கிட்ட போய், ஏசப்பாட்ட போயிட்டு, ஏசப்பா, இந்த உலகத்திலேயே அண்ட சராசரங்களை படைச்சிங்களே, எது விலையேற பெற்றது நீங்க படைச்சதுலயே? சூரியனா, நட்சத்திரமா, பூமியா, இல்ல தேவ தூதர்களா, இல்ல பரலோகமா அப்படின்னு நீங்க கேட்டா அவர் சொல்லுவார், இல்ல செல்லம், அதெல்லாம் விலையேற பெற்றது இல்லடா, நீதாண்டா விலையேற பெற்றவன், நீதான் விலையேற பெற்றவள். ராட்டரா பாட்டரா மனரா சே ரியாந்தரா மனரா சே ரியாந்தரா. அவர் பரலோகத்துக்காக உயிரை கொடுக்கவில்லை, அவர் சூரிய சந்திரர்களுக்காக உயிரை கொடுக்கவில்லை, அவர் உங்களுக்காக உயிரை கொடுத்த தெய்வம். ராபா தரவரா. எல்லாம் கிளாப் பண்ணுங்க, அந்த தெய்வத்துக்கு கிளாப் பண்ணுங்க. வா 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 வா. ஓ ராசாந்தரா மனரா சே. ஓ உன்னை தொடுறவன் என் கண்ணின் மணியை தொடுறான். பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்குங்க பாதுகாப்பு, பரலோக பாதுகாப்பு. இருக்கிறதுலே அமெரிக்கா தான் பயங்கர பாதுகாப்புன்றாங்க இந்த பூமியில. உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு, கடவுளின் பிள்ளைக்கு இருக்கிற பாதுகாப்பு எப்பேற்பட்ட பாதுகாப்பு தெரியுமா? அது கடவுளின் பாதுகாப்பு. கடவுள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்கள் கால்கள் கல்லில் இடராது. தங்கள் கரங்களில் வந்து தேவ தூதர்கள் உங்களை தூக்கி கொண்டு போவார்கள். ஹே ரியா சனரா சந்தரா மனரா. ஓ என்ன ஸ்பெஷலுங்க நீங்க. அட என்ன ஸ்பெஷலுங்க நாம, என்ன ஸ்பெஷலு, எப்பேற்பட்ட ஸ்பெஷலுங்க. வா வா. பரலோகம் பாதுகாக்குது, யெகோவா தெய்வம் பாதுகாக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த எல்லாரும் நம்மளை பாதுகாக்கிறாங்க. இதை வேற என்ன பாக்கியம் வேணும்? பயப்படக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, ஆண்டவர் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் ஏன் சொல்றாருன்னா, ஏன் இத்தனை எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றாருன்னா, அவர் சொல்றது ஏதாவது நடந்துருமா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. அவருக்கு அறியாம எந்த நல்லதோ எதுவுமே நடக்காது. உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அவர் சித்தத்தின்படி நடக்கும். ஒன்னே ஒண்ணு, உங்களை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. உங்க வாழ்க்கைய, உங்க குடும்பத்தை, உங்க எதிர்காலத்தை, உங்க சரீரத்தை, உங்க ஊழியத்தை நான் கையில வச்சுக்கிறேன், நான் கையில வச்சுக்கிறேன், நான் கையில வச்சுக்கிறேன் வச்சுக்காதீங்க.
உங்க கையில வச்சிருந்தீங்க வீணா போயிடும். அதை அவர் கையில கொடுத்துட்டு சந்தோஷமா இருங்க. அவரை துதிச்சுக்கிட்டு இருங்க, அவரை ஆராதிச்சுக்கிட்டு இருங்க, அவரை உயர்த்திக்கிட்டு இருங்க. ஓ, நீங்க எப்பேற்பட்ட பாதுகாப்புல இருக்கிறீங்க. ராண்டராமனராசே, ஓரியாந்தரமனராசே. இது கடவுளின் பாதுகாப்பு. அல்லேலூயா, கடவுளுடைய பாதுகாப்பு. இது வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்றது? போங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்மி, எல்லா போலீஸ், எல்லா நேவி ஃபோர்ஸ், எல்லா ஃபோர்ஸை வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒருத்தருக்கு நிக்கிறத காட்டிலும் கடவுள், உங்களை படைத்த கடவுள், உங்களை தாயின் கருவில பார்த்த கடவுள், அவர் உங்களுக்காக நிற்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ராட்டேரி யாண்டராமனரா. ஓ, அவரே நமது அடைக்கலம், அரண், கோட்டை, பெலன், ராஷதுரியாந்தரா, ஓரியாண்டலா வரா சாந்தரா மனரா ஷதுரியா. அவர் சொல்றாரு, ஹே, பயப்படாத, என்னை மீறி உனக்கு எதுவும் நடந்துடாது, என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது, நடக்க நான் விட மாட்டேன். ராட்டலா மனராஷே, ஓரியாந்தலா மனரா திலியாந்தனரா. பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னத்தில் வாழுங்க. அவர் பிரசன்னத்தில் பயம் இல்லை, அவர் பிரசன்னத்தில் வியாதி இல்லை, அவர் பிரசன்னத்தில் தரித்திரம் இல்லை. அவரோட வாழ்ற வாழ்க்கையில் கடவுளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில இம்பாக்ட் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில கடந்து வரதை நீங்க பார்ப்பீங்க. நான் செடி, நீ கொடி, என் மேல படர்ந்துக்கோ அப்படின்னாரு. அல்லேலூயா. யோவான் அவர் மார்புல சாஞ்சிக்கிட்டே இருந்தாரு. ஓரியாண்டலா வராட்டரா. அவர் செடி, நீங்கள் கொடி. அவர் செடி, எல்லாரும் சொல்லுங்க, அவர் செடி, நான் கொடி. அந்த செடியின் மேலே நான் படர்ந்து இருப்பேன். அந்த சுவரின் மேல் அந்த கொடி படர்ந்து இருக்கும். அந்த சுவரே தெரியாது, அந்த மாதிரி அவர் மேல படர்ந்து இருக்கணும். நம்ம ஆசை, நம்ம எண்ணங்கள் எல்லாம் அவர் மேலேயே இருக்கணும், அவரையே அண்டி இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், செடி எது கொடி எதுன்னு தெரியாது. செடியும் கொடியும் கலந்து எது செடி எது கொடின்னு தெரியாத மாதிரிக்கு நம்மளும் அவரும் ஒன்னா கலந்து, அப்பா பீட்டர் எங்கப்பா, அப்பா அந்த கடவுள் எங்கப்பா, என்னப்பா ரெண்டு பேரும் ஒன்னா கலந்துட்டாங்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிறான் மாதிரி. அவர் வேறு, நான் வேறு இல்லை. இயேசு வேறு, நான் வேறு இல்லை. பரிசுத்த ஆவி வேறு, நான் வேறு இல்லை. என் யெகோவா தெய்வம் வேறு, நான் வேறு இல்லை. நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு சொன்னார் பிதா கிட்ட, பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல நம்மோடு இவர்களும் சேர்ந்து இருக்கணும், அவர்களும் நாமும் சேர்ந்து ஒன்றாய் இருக்கணும்னாரு. பாருங்க நம்மளுடைய பொசிஷனை எப்படி ஆகிட்டாரு. இப்ப குமாரனுடைய பொசிஷன் என்னவோ அந்த பொசிஷனுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாரு. கடவுளோட ஒன்றாய் வாழுகிற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வியாதியோடு வாழ்ற வாழ்க்கை அல்ல, பாவத்தோடு வாழ்ற வாழ்க்கை அல்ல, இது கடவுளோடு வாழ்ற வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயோ பாவம் செஞ்சிருவணும், பாவம் அது இல்லை. அந்த ரெல்மெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் நினைச்சா கூட நீங்க பாவம் செய்ய முடியாது. அந்த ரெல்ம் இருக்கு. ராதா ராட்டலா புரியாந்தா ஓரியா சதிரியாந்த ரமணா. ஓ, நாளைக்கு ஏதாவது நடந்துருமா? பயப்படாதீங்க. இதுதான் ஒரு வார்த்தை சொல்ல இன்னைக்கு நிறைய வார்த்தையை ஆண்டவர் பேசிட்டாரு. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவு
தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் கணவன் அந்த ஒரு நாள் 24 hours இருக்குல்ல, அதில் எத்தனை மணி நேரம் உங்களை மறந்துருப்பார் தெரியுமா? உங்கள் மனைவி இந்த நாள் ஒரு நாள் 24 hours எத்தனை வாட்டி உங்களை மறந்துட்டு அவங்க சமைக்க போயிருப்பாங்க. கணவன் அவர் வேலையை பார்க்க போயிருப்பார், பிள்ளைங்க விளையாட போயிருப்பாங்க. ஆனால் அந்த தெய்வம் 24 hours உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கிற தெய்வம், உங்கள் மேலேயே கண்ணாக இருக்கிற தெய்வம், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வம், உங்களோட 24 மணி நேரமும் பேச ஆசையா இருக்கிற தெய்வம். ராட்டாலா மானாரா சாந்தூரி ஆந்தரா பாலாதூரி ஆந்தரா, உங்களையே நினைச்சு வாழ்ற ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் இயேசு. இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறது யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? பிரதர், என்ன கைவிட்டாங்க பிரதர், என்ன மறந்துட்டாங்க பிரதர், என்ன ஏமாத்திட்டாங்க பிரதர், பண்ணவங்களை மறந்துடுங்க. உங்களையே நினச்சிட்டு இருக்கிறவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணவங்களாம் உங்கள் வீட்டு வாசப்படில் வந்து நிற்பாங்க. நம்ம யோசேப்புக்கு நடந்த மாதிரி நடக்குங்க, நம்ம தாவீதுக்கு நடந்த மாதிரி நடக்குங்க. அவங்க வருவாங்கங்க. ஓ ரியா சாந்தரா மனரா ஷேதிரியாந்தரா லிட்டிரியான்டுரு மனரு. நன்றி நன்றி, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஓ எவ்வளவு இனிமையானவர், நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர். ராஷா தரா பரா சாந்தராமனா ஓ ரியாந்தரா பரா ஷடரா துரு ரியாண்டலா மனராது ரியாந்தரா. பிரியமானவர்களே, ஆபிரகாம் மட்டும் சொல்லலை, வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். வேதத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்குற பார்வை மாறணும்னு ஆசைப்படுறேன். வேதத்தை ஒருத்தவன் நல்லா படித்தானா அவன்கிட்ட 24 hours ஆண்டவர் பேசிகிட்டு இருப்பார். வேதம் வேதம் வேதம், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் எந்த அளவுக்கு ஆண்டவர் நிறைய நம்ம இருதயத்தில் பேசுவார், கனவுல பேசுவார். எல்லாத்த விட அதிகம் இந்த வேதத்தில் பேசுவார். இந்த வேதம் இல்லாமல், இந்த வேதம் பேஸ்மெண்ட் இல்லாமல் எந்த வார்த்தை வந்தாலும் நீங்கள் நம்பக்கூடாது. பாருங்க, வேதத்தில் நம்ம பார்ப்போம், அவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் சோர்ந்துட்டாங்கன்னா அவருடைய என்ட்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரசிப்பேன். இந்த வேதம் வாசிக்கும் போது ஆண்டவரை ரசித்து வாசிக்கணும். அவரை ஒய்ஃப்ட நான் அடிக்கடி போய் சொல்லுவேன், ஐயோ இந்த ஆண்டவரை புரிஞ்சிக்கவே முடியல, என்ன இவர் குழந்தை மாதிரி இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்களாம் ஃப்ரெஷ்ஷில் படிச்சிங்கன்னா பா கொடூரமான தெய்வமா அப்படின்னு தோணும். ஆனால் ஸ்பிரிட்டில் வாசிங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பைபிளை மாம்சத்தில் வாசிச்சிங்க உங்களுக்கு அது ஆசீர்வாதமாகவே இருக்காது, அது தப்பாக தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் வேதத்தை தியானிச்சிங்க, வேதம் உங்களுக்கு கடவுள் உங்கள்கிட்ட பேசுகிறது தெரியும். ஆபிரகாம் கொஞ்சம் சோர்ந்த உடனே, ஆபிரகாம் வா வா வெளியே வா வெளியே வா, வானத்தை பாரு ஆபிரகாம், வானத்தை பாரு, வானத்தை ஃபுல்லாக நட்சத்திரம் இருக்கா? ஆமாம் ஆமாம் ஆண்டவரே இருக்கு. அந்த மாதிரி நீ பெருகுவ, உன் ஜனம், உன் ஜென்ரேஷன், உன் சந்ததி இப்படி பெருகும். ஆபிரகாம் ஆபிரகாம் புரியல ஆண்டவரே, எனக்கு புரியல, இப்படி இருக்குமா? வயசு 100 ஆகுது, எனக்கு தெரியல, ஆனால் நான் நம்புறேன், என் கடவுள் சொன்னா நடக்கும், நான் நம்புனாரு. ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பிரியமானவரே, உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. வேற யாரையும் நம்பாதீங்க, வேற எதையும் நம்பாதீங்க, அவரை நம்புங்க. பிரியமான, நான் பார்ப்பேன், நான் எப்பயாவது கொஞ்சம் அப்படியே சோர்ந்துட்டேன்னா என் லைஃப்பில் இதுதான் நடக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு ஃபோன் கால் வரும், என்னை அப்படியே பிடிச்சி, பிரதர் இப்போதான் பிரதர் உங்கள் செய்தியை கேட்டேன், நான் அப்படி சொல்லுவாங்க, என் வாழ்க்கை இப்படி சகோதரி சொன்னாங்க, கூகுள் மீட்டில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, உங்கள் மெசேஜை 10 to 10 கேட்டேன் பிரதர், நைட்டு 1:30 மணி வரைக்கும் அதை தான் என் ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருந்தேன்னாங்க. பிரியமானவர்களே, உங்களை அவர் சோர்ந்து போக விட மாட்டார். மனசு அப்படி கொஞ்சம் அப்படி ஆகிற மாதிரி ஆனோம் உடனே வந்துடுவார், ஏதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி செஞ்சுட்டு போயிடுவார். ஏதாவது கிச்சா கூட பண்ணி விட்டு போயிடுவார் உங்களை.
நீங்கள் சோர்ந்துடக்கூடாது. ஐயோ என் புள்ள சோர்ந்துடக்கூடாது, என் புள்ள முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், என் புள்ள கண்ணிலேருந்து ஒரு தண்ணி வந்துடக்கூடாது, அலை விட்டுற மாட்டேன் என் புள்ள என் செல்லம். அவருடைய செல்லங்கள் நீங்கள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள் நீங்கள். பிரியமானவர்களே, தகப்பன் சிச்சிக்கிறது போல சில சிச்சிகள் இருக்கலாம். ரெவலேஷன்ல சொல்றாரு பார்த்தீங்களா, சில சூழ்நிலைகள் நம்ம கடந்து போற சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஆனா அதுவே வாழ்க்கையா இருந்துடாது பிரதர் அண்ட் சிஸ்டர். இப்ப நீங்க ஃபேஸ் பண்றீங்க கொஞ்சம் பிரச்சனைய, ஆனா அது நிரந்தரம் இல்லை பிரதர். தாமதம் ஆகுது பிரதர், தாமதம் தற்காலிகமானது. நீங்க வேதத்தை படிச்சது இல்லையா? ஆண்டவர் தாமதம் பண்ணார்னா பெஸ்டா தானே கொடுக்கிறாரு. அவர் டிலே பண்ணார்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டால கொடுக்கிறாரு. அவர் டிலே பண்ணாருன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரில கொடுக்கிறாரு. அப்படி கொடுப்பாரு. தாமதம் தற்காலிகம்னு உங்களுக்கு சொல்ல தீர்க்கதரிசன வார்த்தை எழுதிக்கோங்க. தாமதம் தற்காலிகமானது, அது கடந்து நீங்க போயிடுவீங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை தற்காலிகமானது, நீங்க அதை தாண்டி போயிடுவீங்க. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாய் மாற்றி கொள்ளுகிறார்கள். நீங்க தாண்டி போகும்போது அது அழகான நீரூற்றாயிருக்கும். ராஷாந்தரா பரதுரியாந்தா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டு. எல்லாத்துக்கும் நீங்க அட்டென்ட் பண்ண எல்லாருக்கும் தீர்க்கதரிசன வார்த்தை வந்துகிட்டே இருக்கு, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. யாரும் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவர் இருக்கிறாரு. யாராவது எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் இருக்கிறேன் அப்புறம் நான் அது இல்லை இது இல்லைன்னு அப்படின்றாரு ஆண்டவர். நான் இருக்கிறேன் உனக்கு, யார் இல்லாட்டின்னா என்ன? நான் கூட நிற்கும் போது அது இல்லை இது இல்லைன்னு சொல்றேன். நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உனக்கு கைவிட மாட்டேன். ஓரா சாந்தரா மனரா துரியா. பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலையை கடந்து தான் போயிட்டு இருந்தாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுலேருந்து 25 வருஷம். ஏன்னா அப்படியே இருந்துச்சு இல்லையே, மாறிச்சுல பாதை. காட்டுல இருந்தாரு தாவீது, வாழ்க்கை அப்படியேவா இருந்துச்சு, மாறிச்சுல்ல. ராஜா போய் உக்காந்தார்ல சிங்காசனத்துல. மொர்தெகாய் அரண்மனை வாசப்படியில உட்கார்ந்து இருந்தாரு, அப்படியேவா இருந்துச்சு வாழ்க்கை. போய் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்தார்ல மொர்தெகாய். யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தாரு, அப்படியேவா இருந்துச்சு வாழ்க்கை. கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சாருல ஆண்டவர். அப்புறம் நீங்க மட்டும் வாழ்க்கை இப்படியே இருக்குது, இப்படியே இருக்குது, இப்படியே இருக்குதுன்றீங்க. ஓரா சாந்தாரா மானராதாரா. உங்களையும் உங்களுடைய சிங்காசனத்துல போய் உட்கார வைப்பாரு. ராட்டாலா மானராஷே. உங்க சிங்காசனத்துல காலு மேல காலு போட்டு உட்காருவீங்க. ஓரா சாந்த. அப்ப கண்ணீர் விடுவீங்க பாருங்க, ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைச்சு அப்ப கண்ணீர் விடுவீங்க பாருங்க. ஓரா டரா திரியாந்தரா. ஆண்டவர் யாருக்கும் குறை வைக்கிற தெய்வம் இல்லைங்க, யாருக்கும் குறை வைக்கிற தெய்வம் இல்லைங்க. உங்க வாழ்க்கை ஏமாற்றமா முடிஞ்சிடாதுங்க, ஜெயத்தோடு முடியும். ராத்தா ராணா சாந்தரா. உங்க மேல இருக்கிற அழைப்பு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வச்சிருக்கிற எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிப்பிக்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. ஹாரா சாந்தரா மனரா ஷெதிரியாந்தரா. ஹோரா தரா பரா சதுரியாந்தலா மனராஷே. எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்கணும், என் கூட கடவுள் இருக்காரு. எதை பார்த்தாலும், எதை பேசினாலும், எதை கேட்டாலும் அந்த கான்சியஸ்ல வாழுங்க. யாராவது நியூஸ் சொல்றாங்களா? கடவுள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், பீட்டர் கேட்டுக்கொண்டு இல்லை. போறீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, பீட்டர் பார்த்து கொண்டு இல்லை, எனக்குள் இருக்கிற கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த கான்சியஸ்ல வாழுங்க. ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, இங்க பார், நீ என் வாய் ஞாபகம் இருக்கட்டும் ஸ்ட்ராங்கா சொன்னார். ஆண்டவர் சில நேரம் அன்பா பேசுவார், சில நேரம் கோபமாக நம்ம கிட்ட பேசுவார், கண்டிச்சு பேசுவார். என்கிட்ட சொன்னார் ஆண்டவர், நீ உன் வாயை கொஞ்சம் பார்த்துக்கோ. நீ என் வாயிலிருந்து வர வார்த்தைலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னாரு. அதுலேருந்து நான் இன்னும் கேர்ஃபுல் ஆகிட்டேன். ஆண்டவர் நம்மளை அடுத்த படி ஏறும் போது நம்மக்கிட்ட ஒரு பொறுப்புள்ளவர்களாக
மாற ஆசைப்படுகிறார். பொறுப்புள்ளவர்களாக இருக்கும்போது பல பொறுப்புகள் நம்மை தேடி வரும். ஓரியாந்தரா மனரா ஷேரியாந்தரா. ஆண்டவரே, உங்கள் பிரசனத்துக்காக நன்றியப்பா. அளவில்லாத பிரசனம் நிரப்பிட்டு இருக்கு. வந்து அட்டன் பண்ணியிருக்கிற ஜனங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. இந்த அரை மணி நேரம் எஸ் எனக்கு நான் உங்கள் வேர்டை ரிசீவ் பண்ணேன். ஆண்டு என்னோடு பேசினார். ராஷாந்தாரா. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு சாட்சி ஒன்று கேட்பீங்க. அமலா சிஸ்டர் அவங்க கேன்சர்னு சொல்லிட்டாங்க, பயந்துட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர், நீங்கள் ஆண்டவருக்கு பிள்ளை, செல்ல பிள்ளை, உங்களுக்கு அதெல்லாம் வராதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நார்மல், எந்த கேன்சரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க சாட்சி சொல்லுவாங்க, பிரியமானவர்களே, உன்னை தொடுவோம், என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஆண்டவரை மீறி உங்களை தொடுறதுக்கு ஒரு பயம் இல்லை இந்த உலகத்தில். ஆண்டவரை மீறி உங்களை டச் பண்ணுறதுக்கு ஒரு வியாதி இல்லை இந்த உலகத்தில். ராசேரியாந்தனா. ஆண்டவரை மீறி உங்களை தொடுறதுக்கு எந்த சக்தியும் இல்லை. ஒட்டுமொத்த பிசாசின் சக்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் உங்க தலையிலிருந்து ஒரு முடிய கூட புடுங்க முடியாது, ஒரு முடிய கூட புடுங்க முடியாது. ஹாலா சாந்தாரா மானாராத. இப்படி ஆண்டவரை இப்போ நான் பேசினதெல்லாம் யூடியூப்ல இருக்கும், போய் கேட்டுக்கிட்டே இருக்கணும். திரும்ப 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 ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் இதை லைவில் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் போய் திரும்ப திரும்ப கேட்கணும், அதை கேட்கணும், அது உள்ளே போகணும். ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்னை குறித்து எப்படி வச்சிருக்கிறாரு, என்னை குறித்து அவருடைய நினைவுகள் என்ன, வார்த்தையை கேட்கணும். வசனத்தை, ஒரே வசனத்தை நான் படிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஏன் ஆண்டவர் இவ்வளோ படிக்க வைக்கிறீங்க? படி ஒரே அதிகாரத்தை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருப்போம். அதே தான் தாண்டி போகாது. ஒரு வாரம் சாறு புளியணும், சாரை புளி. அந்த அதிகாரத்தில் இருக்கிற எல்லா ப்ரெசன்ஸு, எல்லா அபிஷேகம் உனக்குள்ளே வரணும். அவனுடைய வார்த்தை உனக்குள்ளே வரணும். மினிஸ்ட்ரி நடக்கணும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அவரை மாதிரி நேசிக்கிறதுக்கு நமக்கு யாரும் கிடையாது. அவரை மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் அந்த மாதிரி கிடையாது. பெஸ்ட்டாக கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. 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 ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல பாசம் வச்சுட்டேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிடுச்சு, என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பறிக்க முடியாது. ராதரா பாரா சாந்தரா. நேற்று பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம், பிதா ஒருவனை இழுத்து கொண்டால் அவன் என்னிடத்தில் வருகிறான். பிரியமானவர்களே, பிதா, பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதாவானவர் உங்களை தனக்கு வேண்டும் என்று சொல்லி இழுத்து கொண்டார். ராஷாந்தரா மனரா சேலியா. எனக்கு நீ வேணும்னு. நீங்க யாரு தெரியுமா? நீங்க எல்லாரும் கடவுளால் இழுக்கப்பட்டவர்கள், கடவுளால் இழுத்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் எனக்கு இது வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. செலக்ட் பண்ணார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சொல்லிட்டாரு, அது எனக்கு தான் வேணும், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்களை இழுத்து கொண்டு இருக்கிறார். ராஷாந்தரா துரியாந்தரா. ஃபாதர் பானார், என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்து விடுவேன் என்ற மாதிரி அவரோட ஓடி அவரோட வாழ்ற வாழ்க்கைக்குள்ள நீங்க என்டர் ஆகுங்க. ராஷாந்தரா பலா துரியாந்தரா பலா துரியாந்திரியாந்தலா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.